அனைவருக்கும் வணக்கம். கோமகள் கோவலை அத்தியாயம் 11. ராவண பரம்பரை. ஆம், அந்த கூடத்தின் நடுவே பொன்னாலான ஒரு சிம்மாசனம் வைக்கப்பட்டிருக்க, அதன் மீது அழகே வடிவான பொன்முடி ஒன்றும் ஓர் ரத்தின மாலையும் கிடந்தன. ஓ, இவை பாண்டிய ராஜசிம்மனின் பொற்தவிசும் சுந்தர முடியும் ரத்தினஹாரமும் அல்லவா? இவற்றை பாண்டியர்கள் இந்திரனிடமிருந்து பெற்றதாக பெருமை அடித்துக் கொண்டார்கள் இல்லையா? அதனால்தான் எங்களிடம் பாண்டிய நாட்டையே பறிகொடுத்துவிட்டு இலங்கையரிடம் ஓடி புகழடைந்த போதும் ராஜசிம்மன் இவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து ஒளித்து வைத்தான். ஆனாலும் என்ன ஆயிற்று? இதோ எங்கள் காலடியிலே இவை மிதிப்பட்டு கிடக்கின்றன. ஆகா, இந்த பொன்னாசனத்தையும் சுந்தர கிரீடத்தையும் ரத்தின மாலையையும் மீட்டுக் கொண்டு வருவதற்காக என் முப்பாட்டனார் பராந்தக சோழரும் பாட்டனார் ராஜராஜ சோழரும் கடல் கடந்து சென்று ஈழத்தின் மேல் எத்தனை போர்கள் நடத்தி எத்தனை ஆயிரம் வீரர்களை பலி கொடுத்து எத்தனை ஆண்டுகள் போராடும்படி ஆயிற்று. ராவணன் சீதையை தூக்கிச் சென்று ஒளித்து வைத்திருந்ததற்காக ராமன் இலங்கை மீது போர் தொடுத்தானே, அது மாற்றானிடமிருந்து தன் மனைவியை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமா? அல்ல, தன்னுடையவும் தனது கோசல நாட்டினுடையவும் மானத்தை சுய மரியாதையை மீட்கவே அவன் ஒரு கோர யுத்தத்தை நடத்தினான். நாங்களும் அவ்வாறே கேவலம் இந்த பொற்தவிசு பொன்முடி ரத்தின மாலைக்காக மட்டுமின்றி இவற்றுக்கும் மேலே தமிழகத்தின் தமிழ் இனத்தின் மான பிரச்சனையாகவும் கருதியே இவற்றை மீட்க 5 தலைமுறை காலம் வரை போராடினோம். இறுதியில் என் தந்தையார் கங்கை கொண்ட ராஜேந்திரர் தமது மாவீரத்தால் எங்கள் லட்சிய பொக்கிஷமான இவற்றை மீட்டுக் கொண்டு வந்து சேர்த்து தமிழ்நாட்டின் தமிழ் இனத்தின் மானத்தை காப்பாற்றினார். வாழ்க ராஜேந்திர சோழரின் திருநாமம் என மகிழ்ச்சி ஆவேசத்துடன் உணர்ச்சி பொங்க கர்ஜித்துக் கொண்டே தமது வழக்கரத்தை உயர்த்தினார் மாமன்னர் வீர ராஜேந்திரர். அவரை சூழ்ந்து வந்து கொண்டிருந்த அனைவரும் அவ்வாறே உற்சாகத்துடன் வாழ்க என கோஷமிட்டார்கள். அந்த காட்சி கூடத்திற்கு அடுத்திருந்த சிறை கொட்டடிகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே மெல்ல நடந்தார் வீரராஜேந்திரர். அரசாங்க அதிகாரிகள் குழுவில் இருந்த சிறை அதிகாரி ஒருவர் சற்றே முன்வந்து அந்த சிறை கொட்டடிகளில் அடைப்பட்டிருந்தவர்கள் பற்றிய விவரங்களை கூறத் தொடங்கினார். சோழ மாமன்னர் இந்த வெற்றி கோட்டத்தை பார்வையிட வரும்போதெல்லாம் அந்த அதிகாரி இவ்வாறு அங்குள்ள கைதிகளின் விவரப்பட்டியலை மொழிவது வழக்கம். இதோ இந்த கொட்டடியில் சோழ ஈழ நாடுகளின் அரை நூற்றாண்டுகால சரித்திரமே அடங்கி இருக்கிறது. அரசே, 50 ஆண்டுகளுக்கு முன் இலங்கை மன்னனாக இருந்த 5ஆம் மகிந்தன் நமது மகா சக்கரவர்த்தி ராஜராஜ சோழரை எதிர்த்து போர் புரிந்து தோற்று ஓடி இலங்கையின் ரோகணமலை காடுகளில் ஒளிந்து கொண்டான் அல்லவா? 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் வெளியே வந்து தன்னை லங்காபுரி மன்னன் என பிரகடனப்படுத்திக் கொள்ளவே சினந்து எழுந்த ராஜராஜ சோழர் தமது வீர புதல்வர் ராஜேந்திரரை பெரும் படைகளுடன் அனுப்பினார். ராஜேந்திரர் மகிந்தனின் படைகளை முறியடித்து லங்காபுரி முழுவதையும் கைப்பற்றி கொண்டு அதன் தலைநகரான அனுராதபுரத்தை அடியோடு அழித்துவிட்டு அந்த நாட்டின் மையத்தில் உள்ள பொலனருவா நகரத்தையும் தமது தந்தையாரின் ஜடநாதன் என்னும் விருது பெயரோடு சேர்த்து ஜடநாத மங்கலம் என்பதாக புது பெயர் சூட்டி தலைநகராக்கினார். பிறகு பல ஆண்டு காலமாக பாண்டியரின் பொற்தவிசையும் பொன் முடியையும் ரத்தின மாலையையும் மறைத்து வைத்திருந்த இடத்தையும் கண்டுபிடித்து மீட்டுக் கொண்டதோடு மகிந்தனையும் சிறைப்பிடித்து வந்து இந்த வெற்றி கோட்டத்தில் அடைத்தார். 12 ஆண்டுகள் இந்த வெற்றி கோட்டத்தில் அடைந்து கிடந்த அவன் இதிலேயே மாண்டான். பிறகு ரோகண காடுகளில் ஒளிந்து கொண்டிருந்த அவனுடைய மகன் வீரபாகு என்ற காசிபன் சிறிதளவு படைகளை சேகரித்துக் கொண்டு தன் தந்தை இழந்த இலங்கை அரசை மீட்க முயன்ற போது கங்கை கொண்ட ராஜேந்திரரின் திருக்குமாரரான ராஜாதி ராஜர் கடலொத்த படைகளுடன் கடல் தாண்டி சென்று அவனது படைகளை நிர்மூலமாக்கி அவனையும் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து இதே கொட்டடியில் அடைத்தார். சில ஆண்டுகளுக்கு பின் அவனும் இங்கேயே மாண்டு ஒழிய அவனுடைய மைந்தன் மகாலான கித்தி என்பவன் தன் பாட்டனை போலவும் தந்தையை போலவும் தருக்கி எழவே ராஜாதிராஜரின் இளவலான ராஜேந்திரர் ஈழத்திற்கு படைகளுடன் சென்று அவனை போரில் வென்று சிறைப்பிடித்ததோடு அவனது மனைவியையும் மகளையும் சேர்த்து பிடித்து வந்து இதே கொட்டடியில் அடைத்தார். அப்படி அடைக்கப்பட்ட இலங்கை அரசியும் அரச குமாரியும் ராஜேந்திர சோழரை பழித்து பேசியதால் ஒருத்தியின் ஒரு கொங்கை வெட்டி எறியப்பட்டது, இன்னொருத்தியின் மூக்கு சீவி எறியப்பட்டது. இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் ஈழ மன்னனான மகாலான கித்தி தனது கழுத்தை தானே அறிந்து தற்கொலை செய்து கொண்டு மாய்ந்தான்.
அந்த அரசியும் அரசகுமாரியும் தாம் இதோ இந்த கொட்டடியில் அடைந்து கிடக்கிறார்கள். கம்பீர நடை போட்டு நடந்து கொண்டிருந்த வீர ராஜேந்திரர் சட்டென அந்த முதல் கொட்டடியை திரும்பி பார்த்தார். அங்கே வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியும் நடுத்தர வயதுள்ள பெண் ஒருத்தியும் அவரை நோக்கி மண்டியிட்டு தரையில் நெற்றிப்பட குனிந்து வணங்கிவிட்டு எழுந்தனர். ஐயோ, அவர்களின் அந்த கோர வடிவம்! முதியவள் ஒரு முளையற்றவளாகவும் இளையவள் மூக்கே இல்லாத மூலியாகவும் காட்சியளித்தனர். ராவணனின் தங்கை சூர்பனகையின் மறு அவதாரங்கள். சோழர்கள் வால்மீகியின் ராமாயணத்தை வேதமாக பயின்றவர்கள் என அந்த நாடோடி இசைவாணன் மதுவனன் சோழ இளவரசி கோவலையிடம் இனிவரலாக சொன்னது எவ்வளவு உண்மை! அத்துடன் இளவரசி ராஜசுந்தரி இந்த வெற்றி கோட்டத்தை கண்ணால் காணவே நடுங்கியதற்கும் காரணம் இதுதான் போலும். நெருப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டு மேலே நடந்த வீர ராஜேந்திரர் அடுத்த கொட்டடி வாயிலில் ஒரு பீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த அழகானதொரு துவாரபாலர் படிமத்தை பார்த்துவிட்டு அப்படியே நின்றார். உடனே தீப்பந்த மேந்தி வந்தவன் அச்சிலையருகில் போய் நிற்கவே அந்த தீ ஒளியில் சிலையின் பீடத்திலே பொறிக்கப்பட்டிருந்த வாசகத்தை மெல்ல வாய்விட்டு படித்தார். ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் விஜய பாசேந்திர தேவர் கல்யாணபுரம் எரிந்து கொண்டு வந்த துவாரபாலர். உடனே சக்கரவர்த்தியின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்து விரிந்தது. ஆனால் மறுகணமே கோபாவேசத்தால் கண்கள் சிவக்க அந்த கொட்டடிக்குள் தமது பார்வையை செலுத்தினார். அங்கே முட்டிக்கால்களை கட்டிப்பிடித்தவாறு ஒரு அஜான பாகுவான மனிதன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். அவனை பற்றிய விவரத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார் அந்த சிறை அதிகாரி. இதோ இந்த கொட்டடியில் 16 ஆண்டுகளாக அடைந்து கிடப்பவன் யார் என தெரிந்து கொள்ளும் முன் ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை நினைவு கூறுவோம் அரசே. சாளுக்கிய மன்னன் ஆகவ மல்லன் நமது மாவீர ராஜாதிராஜரை போருக்கு அழைத்து தூது அனுப்பினான். ஏற்கனவே அது போல ஒருமுறை தூது அனுப்பி மூக்கறுப்பட்டவன் அவன். அவனுடைய தாயகமான குந்தல நாட்டின் மேல் ராஜாதிராஜர் படையெடுத்து பூண்டூர் என்னும் இடத்தில் பெரும் போர் நடத்தி வெற்றி கண்டு மன்னதி என்ற நகரில் இருந்த சாளுக்கிய மாளிகையை எரித்து சாம்பலாக்கி புலிச்சின்னம் பொறித்த வெற்றி தூண் ஒன்றை அங்கு நாட்டி பிறகு கிருஷ்ணை துங்கபத்திரை ஆறுகளில் சாளுக்கியரால் கட்டப்பட்டிருந்த சிறுதுறை பெருந்துறை தெய்வ வீமகசி என்னும் 3 அழகிய துறைகளில் தமது யானைகளை இறக்கி கலக்கி சேராக்கி அவமதித்துவிட்டு வராகமலை அருகில் தண்டை இறங்கியிருந்தார். அச்சமயத்தில்தான் ஆகவ மல்லன் மீண்டும் போருக்கு அழைத்து தூது அனுப்பிய தூதுவர்களின் மார்பிலே எங்களிடம் புறங்காட்டி ஓடிய ஆகவ மல்லன் என எழுதி துரத்தி அடித்தார் ராஜாதிராஜர். அதே போல அவன் 2வது தடவையும் போருக்கு அழைத்து தூது அனுப்பவே அச்செய்தி கொண்டு வந்த தூதுவன் ஒருவனுக்கு ஆகவ மல்லன் என பெயர் எழுதி ஒட்டியும் இன்னொருவனுக்கு பெண்ணுடை அணிவித்து 5 கொண்டைகள் போட்டு ஆகவ மல்லி என பெயர் சுட்டியும் விரட்டி அடித்தார். இதனால் பேரவமானம் அடைந்த ஆகவ மல்லன் வெகு வீம்போடு படையெடுத்து வந்தான். ராஜாதிராஜர் அவனை அவனுடைய தலைநகரான கல்யாணபுரம் வரை துரத்தி கொண்டு சென்றுவிட்டு அந்நகரையே அழித்து தரைமட்டமாக்கினார். இதற்கு முன் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் என்பான் புலிகேசியுடன் போர் புரிந்து அவனது தலைநகராக இருந்த வாதாபியை அழித்தது போலவும் நமது பேரரசர் ராஜராஜ சோழர் சாளுக்கிய சத்தியாசிரையன் மீது போர் தொடுத்து அவனுடைய தலைநகரான மண்ணை கடகத்தை, அதாவது இன்றைய மானியக்கேடம் இடித்து பொடித்தது போலவும் ராஜாதிராஜர் அந்த கல்யாணபுரம் நகரை அழித்து அங்கேயே வீராபிஷேகம் செய்து விஜய ராஜேந்திரர் என்ற விருது பெயரும் சூட்டிக் கொண்டார். அந்த மாபெரும் போரில் அவரால் சிறைப்பிடிக்கப்பட்டவன் தான் இதோ இங்கு முட்டிக்காலை கட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பவன். இவன் பெயர் வில்லவராயன். சிறை அதிகாரி இப்படி சொல்லி முடிப்பதற்குள் அந்த கொட்டடியின் மூலையில் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தவன் திடீரென துள்ளி எழுந்து, வெறும் வில்லவராயன் அல்லடா நான், சாளுக்கிய பேரரசின் பிரதம படைத்தலைவன் வில்லவராயன் என்றான் கோபாவேச கர்ஜனை குரலில். மீண்டும் அவனே, வாழ்க சாளுக்கிய சாம்ராஜ்யம், வீழ்க சோழ நாடு என கூவினான். உடனே 7-8 சோழிய காவல் வீரர்கள் அந்த கொட்டடிக்குள் பாய்ந்து புகுந்தனர். அடுத்த கணம் சடார் சடீர் என சவுக்கடி ஒளி நெஞ்சை அதிர வைத்தது. வில்லவராயன் என்ற அந்த சாளுக்கிய படைத்தலைவனை கண்மூக்கு பாராமல் திருக்கைவாள் சாட்டையால் சாடி பிளந்தனர் காவல் வீரர்கள். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வீர ராஜேந்திரர் மெல்ல கையசைத்து, வேண்டாம்,
அவனை அடிக்காதீர்கள், அவன் சுத்த வீரன் என சொல்லிக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார். வாழ்க சாளுக்கிய பேரரசு, வீழ்க சோழ நாடு என இன்னமும் அந்த சாளுக்கிய படைத்தலைவன் கதறி கூக்குரலிட்டது தொலைவில் கேட்டுக்கொண்டே இருந்தது. இப்போது மாடங்களுடன் கூடிய ஒரு நீண்ட கட்டிடத்தின் எதிரே நடந்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி. அந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண் பெண் இருப்பாளரும் சேர்ந்தே இருந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் வேற்றின வம்சாவளியினராக காணப்பட்டனர். சில ஆண்கள் மட்டும் தனித்தனி அறைகளில் தனித்தனியாக அடைப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவருமே பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பது அங்கிருந்த ஒரு பிரார்த்தனை கூடத்திலிருந்து தெளிவாக விளங்கிற்று. அந்த விடுதியில் அடைப்பட்டிருந்தோர் பற்றிய விவரங்களை சொல்லத் தொடங்கினார் சிறை அதிகாரி. இங்கு இருப்பவர்கள் அனைவருமே ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் எனப்படும் கடாரத்தை சார்ந்தவர்கள். பல சிற்றரசுகள் அடங்கிய ஒரு பேரரசாக விளங்கும் அந்த கடார நாட்டை முதலில் ராஜராஜ சோழர் ஓரளவும், பிறகு அவருடைய மைந்தர் கங்கை கொண்ட ராஜேந்திரர் பேரளவும் வெற்றி கொண்டு நமக்கு திரை செலுத்தும் நாடாக்கினர். அந்நாட்டின் மா மன்னராக விளங்கிய சூடாமணி வர்மர் நமது ராஜராஜ சோழரின் நட்பை வேண்டி பெற்றதோடு நமது சோழ நாட்டின் துறைமுக பட்டினமான நாகையில் ஒரு பௌத்த விகாரம் எடுப்பிக்கவும் அனுமதி கோரினார். அதன்படி அவருக்கு ராஜராஜ சோழர் அனுமதி வழங்கி அந்த பௌத்த விகாரத்திற்கு என ஆனைமங்கலம் என்னும் ஊரை பள்ளி சொந்தமாக அளித்தார். சூடாமணிவர்மர் எடுப்பிக்க தொடங்கிய அந்த சூடாமணி விகாரம் அவருடைய காலத்தில் முடிவு பெறவில்லை. அம்மன்னரின் மைந்தரும் இப்போதைய கடார பேரரசருமான சங்கிராம ஸ்ரீ விஜயோத்துங்கர் அதனை கட்டி முடித்தார். அதற்கு கங்கை கொண்ட ராஜேந்திரரும் பெருமளவு உதவி புரிந்தார். ஆனால் வீர ராஜேந்திரரின் முகம் லேசாக சுருங்கியதைக் கண்டு பயந்து போன சிறை அதிகாரி தாம் சொல்ல வேண்டிய முக்கியமான விவரங்களை விரைந்து சொல்லத் தொடங்கினார். ஆனால் அந்த விஜயோதுங்கர் கடாரத்தின் மன்னராக அரியணை ஏறியதுமே நமது சோழ பேரரசின் மேலாதிக்கத்தை விரும்பாதவர் போல நடந்து கொள்ளவே வெகுண்டு எழுந்த கங்கை கொண்ட ராஜேந்திரர் மாபெரும் கடற்படைகளை திரட்டி கொண்டு போய் கடாரத்தின் மேல் போர் தொடுத்தார். அந்த பேரரசுக்கு உட்பட்ட குறுநில அரசுகளை ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றி கொண்டே சென்றார். இதோ இந்த முதல் கொட்டடியில் அடைப்பட்டிருக்கும் முதியவனும் முதியவளும் சாவகத்தீவின் கீழ்கரை பகுதியான பண்ணை என்னும் குறுநிலத்தை ஆண்ட சிற்றரசனும் அவனுடைய பட்டத்து அரசியும் ஆவர். இதற்கு அடுத்த கொட்டடியில் இருப்பவன் சாவகத்தின் மலையூர் என்னும் நதிக்கரை ஓரத்தே மலையூர் நாட்டின் பிரதம படைத்தலைவன். இவனுடைய மனைவியும் பெண் மக்கள் இருவரும் கூட இவனோடு அடைந்து கிடக்கிறார்கள். இந்த கொட்டடிக்கு அடுத்து உள்ளதில் இருப்பவன் மாயுரு டிங்கம், அதாவது மலாயாவில் மையப்பகுதியில் இருந்தது என்ற சிற்றரசின் அமைச்சன். இவனுடைய காமக்கிழத்தியர் மூவரும் இங்கு இருக்கிறார்கள். நான்காவது கொட்டடியில் உள்ளவன் மாயுருடிங்கத்துக்கு அடுத்திருக்கும் தலைத்த கோலம், அதாவது மலாயா மேலக்கரையின் வட மாகாண தலைநகரான தக்கோலம் அந்த நாட்டின் அரசன். இவனுடைய அரசவை நாட்டிய மங்கையர் இருவரும் இங்கு அடைந்து கிடக்கிறார்கள். ஐந்தாவது கொட்டடியில் இருப்பவன் மாவப்பாலம், மலையாவுக்கு வடக்கே கிராநில இடுக்கு பகுதி. அந்த குறுநில அரசின் அதிபதி இவன். இவனுடைய 16 மனைவிகளும் 20 பெண்களும் இங்கே சிறைப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6வது கொட்டடியில் படுத்து கிடப்பவன் லாமுரி தேசத்து அரசனின் மூத்த மகன். இவனுடைய தங்கைமார் 4வரும் இவனுடன் அடைந்து கிடக்கிறார்கள். 7வது கொட்டடியில் அமர்ந்திருக்கும் கிழவன் டமாலிங்கம் என்னும் நாட்டின் சிற்றரசன். இவனோடு இருப்பவர்கள் இவனுடைய சீன காதலிகள். 8வது கொட்டடியில் முழந்தாளிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருவன் லங்கா சோகம். இவனுடைய சோனக காதலிகள் 5 இங்கே இவனோடு அடைப்பட்டிருக்கிறார்கள். 9வது கொட்டடியில் இருப்பவர்கள் மானக்கா வரும் படைத்தளபதிகள். கடைசி கொட்டடியில் கும்பலாக அமர்ந்து கிடப்பவர்கள் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரத்தின், அதாவது மாலத்தீவின் மன்னர்கள். கடற்கொள்ளை நடத்துவதிலும் மன்னர்கள் இவர்கள். தம் மாவீர தந்தையார் ராஜேந்திரரின் புகழ்மிக்க இந்த சாதனைகளை எல்லாம் கண்ணெதிரே சித்திரங்களாக கொண்டு வந்து நிறுத்தி பார்த்த வீர ராஜேந்திரர் மகிழ்ச்சி பரவசம் அடைந்தவராக மேலே நடந்து கொண்டிருந்தார். அந்த சிறை கொட்டடிகளில் அடைப்பட்டிருந்தோர் அங்கு சோழ மாமன்னரும் அவருடைய குழுவினரும் வந்ததை பார்த்ததுமே எழுந்து நின்று அவர்களை வணங்கினர். எவரும் எவ்வித எதிர்ப்பு சமிக்கையும் காட்டவில்லை. ஆனால் சில இளம்பெண்கள் மட்டும்
பட்டத்து இளவரசர் ராஜமகேந்திரரை கண்டு வெட்கமும் வேதனையும் அடைந்தவர்கள் போல மெல்ல தலை கவிழ்ந்து கொண்டனர். வேறு சிலர் பயந்து நடுங்கி தூண்களின் மறைவில் சென்று ஒளிந்து நின்றனர். மற்றும் சிலர் அவர் மீது மயில் பார்வையை வீசினர். அப்படி மதுரசம் வழிய புன்னகை பூத்த ஓர் அழகிய இளம்பெண்ணை ஒரு கணம் கூர்ந்து கவனித்த ராஜமகேந்திரர் தமது அருகில் இருந்த காவலனிடம் மற்றவர்களுக்கு தெரியாமல் ஏதோ கஞ்சாடை காட்டினார். அவனும் அதை புரிந்து கொண்டவன் போல விஷம சிரிப்புடன் தலையசைத்தான். திடீரென எங்கோ குமுறலுடன் இடி இடிப்பது போன்ற பேர் ஒலி கேட்கவே வீர நடை போட்டு சென்ற வீர ராஜேந்திரர் சட்டென நின்று சிறை அதிகாரியை திரும்பி பார்த்தார். உடனே சிறை அதிகாரி தீப்பந்தம் பிடித்திருந்தவர்களில் 4 நோக்கி அங்கே சென்று நில்லுங்கள் என்றார். உடனே தீவெட்டிக்காரர்கள் விரைந்து ஓடி ஒரு பெரிய கொட்டிலின் அருகில் சென்று நின்றனர். அங்கே அந்த தீப்பந்தங்களின் ஒளியில் கரும்பாறைகளை நகர்த்தி கொண்டு வந்து நிற்க வைத்தார் போல 4 யானைகள் கட்டி போடப்பட்டிருப்பது தெரிந்தது. அவற்றில் 3 யானைகள் மூப்பினாலும் போதிய உணவு இல்லாமையினாலும் இளைத்து களைத்து எலும்பும் தோளுமாக காட்சியளித்தன. ஒரு யானை மட்டும் வாலிப மிடுக்குடன் பருத்து கொழுத்து கம்பீரமாக நின்று வானுக்கும் பூமிக்குமாக துதிக்கையை உயர்த்தி சுழற்றி வீசியபடியே பயங்கர குரல் எடுத்து பிளிரிக் கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி அவர்களே, அதோ அந்த 4 யானைகளும் சாளுக்கிய மன்னன் ஆகவ மல்லனின் பட்டத்து யானைகள். அவற்றில் இன்னமும் திமிர் அடங்காமல் முரண்டு பண்ணி கொண்டிருக்கும் அந்த யானையின் பெயர் புஷ்பகம். இப்போது தாங்கள் கூடல் சங்கமத்தில் சாளுக்கிய ஆகவ மல்லனோடு வீரமா போர் புரிந்து வெற்றி பெற்று திரும்பிய போது பிடித்து வந்த பிடி இது. இதை கேட்டு உற்சாகத்துடன் தலையை ஆட்டி கடகடவென சிரித்தார் வீரராஜேந்திரர். சிறை அதிகாரி மேலும் சொன்னார், அந்த யானைக்கு பக்கத்தில் கட்டி போடப்பட்டுள்ள மற்ற 3 யானைகளும் சக்கரவர்த்தி அவர்களின் 2வது சகோதரரான காலஞ்சென்ற ராஜேந்திர சோழர் கொப்பத்து போரில் மகத்தான வெற்றி பெற்ற போது கைப்பற்றி கொண்டு வரப்பட்டவை. அவற்றின் பெயர்கள் சத்துரு பயங்கரன், கரபத்திரன், மூலபத்திரன் என்பதாம். சாளுக்கிய ஆகவ மல்லனின் இந்த பட்டத்து யானைகளை மட்டுமா அவர் தம் வெற்றி சின்னங்களாக கொண்டு வந்தார்? இவற்றோடு அதோ அந்த குடிலில் அடைப்பட்டு கிடப்பவர்களையும் சேர்த்தே சிறை பிடித்து கொண்டு வந்தார். அவ்வாறு சிறை அதிகாரி சுட்டிக்காட்டிய ஒரு குடிலை வெறித்து நோக்கினார் வீரராஜேந்திரர். அங்கே 5 இளம்பெண்களும் 2 முதிய மங்கைகளும் மூளைக்கொருவராக அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். அவர்களில் இளம்பெண்கள் 3 தாறுமாறாக மொட்டையடிக்கப்பட்டிருந்தது. ஒரு இளம்பெண்ணின் மூக்கும் மற்றொரு பருவ பெண்ணின் மூளையும் அறியப்பட்டிருந்தன. இதனால் அவர்கள் படுகோரமான கோலத்தில் காணப்பட்டனர். அவர்களுக்கு நடுவே முதிய பெண்மணிகள் 2 சோகமே வடிவினராக அமர்ந்திருந்தனர். அவர்கள்தாம் சாளுக்கிய ஆகவ மல்லனின் பட்டத்து அரசியான சாங்கப்பை என்பவளும் இளைய ராணியான சத்தியவை என்பவளும். அவர்களை கண்ட வீர ராஜேந்திரர் ஒரு குரூரமான குதூகலம் அடைந்தவர் போல தமது இடுப்பின் மேல் 2 கைகளையும் வைத்துக் கொண்டு இடி இடி என நகைத்தார். அப்படி நகைத்துக் கொண்டே நடக்க முற்பட்ட அவரது கூரிய பார்வை சற்று தொலைவிலே தனியாக நின்றிருந்த ஒரு மனிதன் மீது போய் பதிந்தது. அவனும் அவரது பார்வையில் பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே அங்கு வந்தவன் போல நின்று கொண்டிருந்தான். அவனை இதற்கு முன் இங்கு பார்த்த ஞாபகம். ஆம், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலில் இருந்து சோழகங்கம் மாளிகைக்கு புறப்பட்டு போன இளவரசி கோவலியின் சிவிகையை தூக்கிச் சென்ற 6வரில் ஒருவன் அவன். வீரராஜேந்திரர் அவனை பாராதவர் போல சட்டென தமது பார்வையை திருப்பிக் கொண்டு விரைந்து நடக்கலானார். மீண்டும் நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி.